அந்த பேர் தங்கவயல் சார் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் தான் தமிழ் வீடுகளுக்கு பேரு. நான் இல்லை, உங்களுடைய கஷ்டத்தை நீங்க அன்னைக்கு நினைக்குவீங்க, உங்களுடைய கஷ்டத்தை நீங்க அன்னைக்கு நினைக்குவீங்க. நீங்க நினைக்கும் போது நான் இருக்கணும் இல்லையேன்னு தெரியாது, நீங்க நினைக்கும் போது நான் இருக்கணும் இல்லையேன்னு தெரியாது. பெத்தவ காலில் தவிர யாரு காலில் விழாதன்னு, யாராவது தவறு என் காலில் உழவு வந்தாங்க தூக்கிடுவேன். பெத்தவரை தவிர யாரு காலில் விழவே கூடாது, ஒன்னே ஒன்று தான் போவேன். நான் எம்எல்ஏ வந்து நான் 50 கோடிக்கு போராட்டம் எல்லாம் பண்ண மாட்டேன்டா. சென்ட்ரல் மினிஸ்டர் உட்காந்து கோர்ட் ஆர்டர் இப்படி சொல்லிக்குது, பண்றியா பண்ணலையா, பண்ணலன்னா எனக்கு லெட்டர் கொடு. நெக்ஸ்ட் நான் எங்க போனோம், சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆர்டர் பண்ணணும், எப்படி பேசணும், என் திருவள்ளுவர் பேசி உனக்கு நான் வாங்கி கொடுக்குவேன். நீ இது மதிக்கிறதே இல்லையே. இந்த மாதிரி பிஜேபி ஆபீசர்ஸ்ல ஓட்ட விடுற நான் ஒருத்த கூட இருக்கக்கூடாது. சார் போலீஸ் வந்து டீசார்ஜ் போயிடுவாங்கல்ல, பண்ணிட்ட என்ன பண்ணட்டும், என்ன பண்ணட்டும், பதில் நான் சொல்றேன். நீங்க ஒற்றுமையா சேருங்க, நம்ம லாக் பண்ணலாம். அவன் கேட்டை திறக்கவே கூடாது. இதோ முனிசிபாலிட்டிக்கு காசு வாங்கி ஓட்டு போட்டீங்க, ஒரே ஒரு சைட்டு காத்தா பண்ணிருக்கணும் ரமேஷ், இதெல்லாம் ஒன்று கேட்டு இருக்குன்னா, ஒரு சர்வெண்ட் எங்க வீட்டுக்கு பெருக்கிறதுக்கு அனுப்புன்னு சொல்லியிருக்குன்னா, சம்பளமே வானான்னு சொல்லிட்டு நான் வருத்தம் தான். எனக்கு ஏற்கனவே பென்ஷன் வந்து நிற்குதுன்னா, பென்ஷன் வந்து நிற்கிற எனக்கு என்னத்துக்கு சம்பளம், அந்த சம்பளம் வேணான்னு ரைட்டிங்ல எழுதி கொடுத்துட்டோம். அது வேற யாருக்குன்னா போய் சேரட்டும். அந்த பணம் மிச்சம் ஏழைகளுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யூஸ்ஃபுல் ஆகட்டும். இப்படி வாழ்ற என்ன தோக்கடிச்சுட்டு அவங்க தான் முனிசிபாலிட்டி உள்ள வரணும், அவங்க வீட்டுக்காரங்க வரக்கூடாதுன்னு நான் கேட்டுருப்பேன். ஆனா நான் கேட்கவே இல்லை. ஆனா வள்ளல் கேட்டாரு, ஜெராக்ஸ்காரங்க எல்லாம் உள்ள வராங்க, ஒருத்தர் கூட வாயத்தர்களே என்ன கேட்கிறாரு வர. ஆனா நான் கேட்டது கரெக்டா இருக்கு, நான் வாயத்தர்கள எதுக்கு அவங்க, நீ தான் எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மான்றிய, உங்க அம்மாவுக்கு ஆப்பு கொடுத்துட்டு போயிட்ட. கரெக்ட், அம்மா திசை மாறினாக்கா புள்ள என்ன பண்ணுவோம், திசை மாறதான் செய்வோம், அதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. சொல்லி பார்த்தா அம்மாவுக்கு கேட்கல, நடைமுறை சரியில்லை, எனக்கு இப்படியாப்பட்ட அம்மா வானான்னு சொல்லிட்டு அவன் வேற இடத்த போய், அதுல தப்பு ஒண்ணுமே இல்லை. எங்கேயோ இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓட்ட போட்டு நீ எங்களுக்கு இன்னும் 50 கோடி வரல, 50 கோடி முனிசிபாலிட்டிக்கு கட்டணா பிஜேபியில் எவ்வளவு கட்டணும், டிசி பூட் போடுறாங்கன்னா தைரியம் சேரனா பூட் போடுறதுக்கு. நான் ஆல் பார்ட்டி லீடர்ஸ், சோசியல் ஒர்க்கர்ஸ் யாரு இந்த மண்ணு மேல பற்றுக்கிறாங்களோ எல்லாரையும் கூப்பிடுறேன். ஜாதி அடிப்படையில் இல்ல, கட்சி அடிப்படையில் இல்ல, மொழி அடிப்படையில் இல்ல, எல்லா கட்சிக்காரும் வாங்க, எல்லா கட்சிக்காரும் உங்க கட்சி கொடி எடுத்துட்டு வாங்க, அவங்க கட்சிக்காரர் கொடி எடுத்துட்டு வாங்க. உன் பின்னாடி எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு நீ காட்டு. மதிப்பிற்குரிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்கள், வரவேற்புரை ஆற்றிய அனைவருக்கும், தலைமை தாங்கியிருக்கின்ற அனைவருக்கும், எனக்கு முன்னால் உரையாற்றிய அருமை தயாளன் டி குபேந்திரகுமார், கடைசியாக நன்றி உரையாற்றியிருக்கின்ற எஸ்.ஆர். விக்டர் அவர்களுக்கும், குத்து விளக்கு ஏற்றிய அருமை சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம். மறைந்த குமாரமணியினுடைய ஆத்மா சாந்தி அடைய அவருக்கும், அவர் குடும்பத்தை சார்ந்த திருமதி டார்த்தி ஸ்டெல்லா அவர்களுக்கும், அவர் பிள்ளைகளுக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்திறப்பு நிகழ்ச்சின்றது மைனிங் சைடை தவிர வேற எங்கேயுமே இல்லை. நான் மைனிங்கில் எங்கன்னா இருக்கா, இங்கதான் மொத்தம் உட்காந்துக்கிறவங்களை எண்ணி பாருங்க, 41 பேர். எவ்வளோ? நான் அதுக்கு உரையாடணும், எனக்கு எத்தனை வேலை இருக்குது, நாளைக்கு கோர்ட்டு கேஸ் இருக்குது, அதை முடிக்கணும், முடிச்சுட்டு பெங்களூருக்கு ஓடணும். இதை சொன்னா நீங்க கோச்சுக்குவீங்க.
குமார் சாவுக்காக வந்தேன். எதுக்கு? 94 எனக்காக ஓடினவர், உழைச்சவர். தயாளனுக்கு அவ்வளோ தெரியாது. கடைசி முடிகிற கட்டத்தில் போலீஸ்காரெல்லாம் நம்ம மேலே விரோதியும் தான். அப்போ கலந்தர் இன்னும் ரொம்ப விருப்பம் தான். பக்தருக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். அவங்க தயாளனுக்கு தெரியும். சும்மா அதை குமாரசாமி வண்டி வாங்க நடந்து போங்கன்னு சொன்னேன். இல்லை ஜீப்பில் தான் போகணும்னு அடம் பிடிச்சாரு. ஜீப் சர்க்கல்கார்கிட்ட பிடிச்சிட்டான், நோட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லி. என்ன குபே கரெக்டா? கேஸை புக் பண்ணிட்டான், எல்லாருக்கும் ஜெயிலுன்ட்டான். நான் பெரிய ஏற்கனவே அவனை சொன்னேன், நான் வந்தாலும் அவனை மிர்ச்சி போட்டுருன்றான்னு. இதெல்லாம் வச்சு குமாரமணி மில்லைக்கார் இது வச்சு பண்ணி விட்டான். ஆனால் அப்புறம் நான் ஜெயிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக் அவனுங்களை கட்டிக்கிறான்னு வச்சுக்கோ. அடம் ஜாஸ்தி குமாரமணிக்கு. அவரை 2004 எலெக்ஷன் நம்மளுக்கு வரல. அதுக்கு முன்னே தோத்துட்டு இருக்கும்போது கூட நம்ம கூட வரல. இவருக்கு இவங்க ஒன்னுக்கு லிஃப்ட். கண்ணன் பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாரு, அவர் சும்மா இருக்க மாட்டார், சேகருக்கு தான் தெரியும். இந்த பஞ்சாயத்து எழுதி கொடுத்தா கோர்ட்டு கூட ஒன்றும் பண்ண முடியாதுன்னு என்கிட்டே சொன்னார். நான் பஞ்சாயத்தின்னு ஒன்று இல்லை, அது ரூரல் ஏரியாவில் நம்மளா வச்சுக்கின்னு என்னன்னா அதெல்லாம் முடியாது, நீ சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன்னாரு. தூக்கி உள்ள போட்டுருந்து. பார்ட்டிக்கார் தானே, போட்டு தூக்கி உள்ள. நீ சொன்னா கூட நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னா அப்போ நான் என்ன கணக்கு சொல்லு தயாள்? இதெல்லாம் சரித்திரம் இருக்கு. ஆனாலே இது வரைக்கும் குமாரசாமியை பற்றி நான் ஒரு குற்றம் சொன்னதோ இல்லை, ஒரு வார்த்தை கூட அவரை பற்றி நான் தவறாக பேசுனதே இல்லை. காரணம் என்னன்னா, அவருடைய மனைவிக்கிறாங்களா அந்த அம்மா, அவங்க பற்று உள்ளவங்க, என் மேலே அன்பு உள்ளவங்க, பாசம் உள்ளவங்க, கண்கள்லே தெரிய பாசம், அவ்வளோ நல்லவங்க. அதனால நான் குமாரசாமி ஒன்றும் சொல்லுவேன் இல்லை. குமாரமணி மேத்தை ஒன்றும் நான் இது வரைக்கும் சொன்னதில்லை, சொல்ல போகிறது இல்லைன்னு வச்சுக்கோ. அவர் நோய்வாய்ப்பட்டுக்கிறது ஒருத்தர் கூட சொல்ல பார்ட்டிக்காரு. யாருன்னா சொன்னீங்களா? சொன்னீங்களான்னு கேட்டேன். யாரோ வரலன்னு தயாலன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஆள் சொன்னீங்களா? சொல்லலை. பார்ட்டிக்காரன் எப்படின்னா, இவன் வீட்டு நிகழ்ச்சிக்குன்னா ஓடியா வருவான், பக்கத்து வீட்டுக்கார நிகழ்ச்சினா கண்டுக்காத போயிடுவான். இந்த பொறாம குணம் உள்ள வரைக்கும் இந்த ஊர் உருப்படாது. பொறாம அது ஒரு நெருப்பு, புகைஞ்சினே இருக்கும். பொறாமன்ற காரணம் தானே துரியோதன பாண்டவர்களுடைய சொத்தெல்லாம் அபகரிச்சான். காரணம் என்ன? பொறாம. இந்திர புருஷன் இவ்வளவு நல்லா இருக்குது. இந்த பொறாம தங்க வயல் மண்ணில் எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாள் தங்க வயல் முன்னேறதுக்கு சான்ஸே இல்லை. நான் நிறைய படிச்சவே இல்லை, ஆனா கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னது படின்னு சொன்னார் பாரு, அது மட்டும் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் யாருக்கும் பயப்படுறதும் இல்லை. அரசியல் வானாடான்ற ஒரு வெறுப்பு வந்துருச்சு எனக்கு. நான் இருக்கும் போதே என் தம்பி தான் சொல்லுவான், இல்லை நான் இந்த முறை கண்டிப்பா நில்லுங்க, இல்லை நான் நில்லுங்க, அவனுக்கோசரம் தான் நான் நின்னேன். பல கோடிகளை இழந்தேன், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு என் புள்ள தான் முக்கியம். இந்த முறை என்னை யாரு நில்லுன்னு சொல்றது சொல்ல முடியுமா? கெட்டியே சேர்க்க மாட்டேன். நிக்கணும்னு ஆசையே போயிடுச்சு. யாருக்காக நிக்கணும்? என் பணத்தை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுக்கணும். வார்டு வயசுகளுக்கு 10 லட்சம் ஓணுவேன், நான் 10 லட்சம் கொடுத்துட்டு உட்காந்துக்கணும். ரிசல்ட் இருப்ப தளர வில்லேஜுக்காரருக்கு ஏமாத்திட்டாருன்னு. நான் அதிகமாக பேசி மற்றவங்க மனசு புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அதனால தான் நான் பேசுறதுக்கு கூப்பிடாதீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நீலம்ல தானே இருக்கிற, நீலம் ஜெய்பிமா சொல்லு. அதனால மறந்துடும் நினைக்காத. இந்த மண்ணு மேல பற்று இருக்கணும், மண்ணு மேல பாசம் இருக்கணும். யாரு காட்டுற? போலீஸ்க்கும் பிஜேபிக்கும் காட்டுற. நான் இந்த பார்ட்டி என் பின்னாடி 1000 பேர் இருக்கிறான், நான் இந்த பார்ட்டி என் பின்னாடி 1000 பேர் இருக்கிறான். இப்படி நீ காட்டு, போலீஸ்காரன் அங்க வரட்டும். போலீஸ்காரன் யாருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் சொல்லுங்க? மக்களுக்கு. பிஜேபியில் இருக்கிறவன் அப்சர் பில்டிங் கட்டுனுக்கிறான், கட்டுன்னு சொன்னவன் நான் தான். என் பிள்ளைங்க கட்டிக்கிட்டோம், எனக்கு அதை பத்தி ஆட்சேபம் இல்லை, அது மேல எனக்கு வெறுப்பும் இல்லை, அது மேல வேதனையும் இல்லை. கட்டுறான், இல்லாதவன் கட்ட முடியல. ஒரு ஷெட்டு போடுறான், அதை செக்யூரிட்டி வந்து இடிக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசாதுக்கிறாங்க. அதை போட்டு கொடுத்தோம்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான். இல்லை அவனுக்கு எப்படி தெரியும்?
சார் இங்க கட்டினுக்கிறாங்க வந்துருன்றது. அவன் வந்துட்ட பிறகு இவனை கேட்கறது, ஏன்னா நான் செக்யூரிட்டியை வந்துட்டாங்க, நான் ராவ் கட்டிக்கலாம் இல்லையா, நான் ஐடியா வர கொடுக்குவான் இவன். எல்லாம் இவனுங்களே கண்திரிங்க. 70% நல்லவனே கிடையாதுப்பா அந்த ஊர்ல. நீங்க டிசைட் பண்ணீங்க அந்த 70% யார் யாருன்னு. 30% நல்லவங்கிறான், அது 60% ஆகு. அந்த 60% ஆக்குனாக்கா நம்மள ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லை. இப்ப தயாளன் ரமேஷ் பத்தி பேசினாரு, அந்த அம்மா வந்துக்கிறாங்களான்னு ஏன் கேட்டேன்னா, அவங்களுக்கு சீட் கொடுங்கன்றதுக்காக கேட்டேன். அவங்க வரல. அவங்க வராததுக்கு குத்து வழக்கு அவரையா ஏற்ற சொன்னீங்க? ஏன் ஏற்ற சொன்னீங்க? யார் ஏத்தணும் குத்து வழக்கு? நீ அவங்க தான் முனிசிபாலிட்டி உள்ள வரணும், அவங்க வீட்டுக்காரங்க வரக்கூடாதுன்னு நான் கேட்டுருப்பேன். ஆனா நான் கேட்கவே இல்லை. ஆனா வள்ளல் கேட்டாரு, ஜெராக்ஸ்காரங்க எல்லாம் உள்ள வராங்கன்னு. ஒருத்தர் கூட வாய் திறக்கல. இவங்க ஒருத்தர் கூட வாய் திறக்கல. டே என் பொண்டாட்டி பாதுகாப்ப நான் தானே வரணும், நீயே வர முடியும்னு கேட்கணும் இல்லையா? நான் வாயை திறக்கல, பேசாதான். அதனால தங்க வயல்ல என் மக்களுக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்புறேன். நான் வேலைக்கு போயிட்டோம் சார், அன்னைக்கு எனக்கு பேமெண்ட் இருந்துச்சு சார். நீ இப்போ உன் குடும்பத்தில் வேற யாரும் இருக்க மாட்டாங்க, தாய்மார்கள் இருக்க மாட்டாங்க. வெங்கடேஷ் பெருமாள் திருநாச்சுன்னா எத்தனை தாய்மார்கள் 11 மணி ராத்திரி கூட போறீங்க. இது உன்னுடைய போராட்டம். பிஜிஎம்எல் கேட்ல உக்காரலாம். ஒவ்வொருத்தரும் உங்க கையில இருக்கிற பூட்டை போட்டுங்க, மேல இருந்து கீழ் வரைக்கும். அவன் திறக்கவே கூடாது. இந்த ஆபீஸுங்க தேவையே இல்லை. இந்த ஆபீஸுங்க இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு லாண்ட் ஆர்டர். நீ எப்படி உங்க ஹெட் ஆபீஸ் எடுத்துன்னு போயிட்டாங்க, அன்னைக்கு அடிக்க போனா தான் நீ பையனு போன. அதனால நீங்க ஒற்றுமையா சேருங்க, நம்ம லாக் பண்ணலாம். அவன் கேட்டை திறக்கவே கூடாது. சார் போலீஸ் வந்து டீசார்ஜ் பண்ணிடுவாங்கல்ல, பண்ணிட்ட என்ன பண்ணட்டும்? பதில் நான் சொல்றேன். போலீஸ்கார் யாரு? டிசி வரட்டும், கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லட்டும். சின்ன குடிசை போட்டா இடிக்கிற எல்லா போட்டோவும் எடுத்து வச்சுக்கிற வீடியோல கார் அனுப்பி பிரசாத சேகர, அதுக்கு அத்தனைக்கும் அவன் பதில் சொல்லணும். நேற்று ஒரு கேஸ்ல நாங்க இடிக்கவே இல்லை, நான் போலீஸ்காரன் மேல 5 கேஸ் பிசிஆர் கேஸ் தங்கவயல் ஹிஸ்டரியில நான் தான் பண்றேன். அது மறைச்சான். ஆனா ஜட்ஜிக்கு இருக்கிற உண்மை எடுத்து சொன்னேன். நீதிமன்றத்தில் இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடாது. அத்தனையும் போட்டோவும் கொடுத்தேன். நான் இப்போ அவனுக்கு போட்டோவும் இவனுக்கு கொடுக்குறேன், டிசி கொடுக்குறேன், எஸ்பி கொடுக்குறேன். இந்த கட்டடம்லாம் எப்படி வந்துச்சு? ஆகாசில இருந்து கட்டிட்டான். நீங்க இருக்கும்போது தானே கட்டினா. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நான் இருக்கிற டைம்ல இல்லை சார். ஏன்டா, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கிற நேரத்தில் ஒரு கொலை நடந்துச்சு, அவன் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டான். இன்னொரு சப் இன்ஸ்பெக்டர் வரான், அவன் எதிரில் கொலை ஒன்று நடந்து போனோன்னே, சார் அது நம்ம பீரியட்ல குத்துல சார் அப்படின்னு விட்டுருவியா சார்? இவன் கொலைகாரன் அரெஸ்ட் பண்ணுமா இல்லையா? அந்த மாதிரி பிஜேபி ஆபீசர்ஸ்ல ஓட்ட விடுற நான் ஒருத்த கூட இருக்கக்கூடாது. அவன் நினைச்சுனுங்கிறான் நம்ம ஒரு ஜீப்ல 4 பேர் அனுப்பிட்டோம்னா, அவன் வீடுகளெல்லாம் அவன் எவன் செக்யூரிட்டி இருக்கிறான், அவன் வீடெல்லாம் பெருசா கட்டினுக்கிறான். இவனுக்கு யார் பர்மிஷன் கொடுத்துவேன்? கேட்க ஆள் இல்லை சார், நாதி இல்லை, நம்ம மக்கள் சரியில்லை. நீ கூப்பிட்டா வர்றதில்லை. அன்னைக்கு தான் உனக்கு வேலை இருக்குதுன்னுவ, அன்னைக்கு தான் நான் இங்க போயிட்டோன்னுவ. நல்லா யோசனை பண்ணுவோங்க. 50 கோடி வருது, லிஸ்ட் போட்டுக்கிறாங்கன்னு சொன்னா யாருன்னா வெளியே போவீங்களா? எல்லாம் குவிஞ்சிட மாட்டீங்க. இதுக்கும் சேர்த்தா நான் போராட்டம் பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்க? ஆளுக்கு ஒரு யூனியன் வச்சுருக்கிறீங்க. எந்த கொடுத்தான்? டாக்டர் அம்பேத்கர் யூனியன் இருக்குது. சும்மா என்னத்துக்கு போய் தலையை வச்சுக்கணும். செய்யறவங்க செய்யட்டும், அவங்களுக்கு தொந்தரவு இல்லாத இருக்கலாம். அவங்களுக்கு உதவின்னு ஒன்று வந்துச்சுன்னா நம்ம கூட போய் நிற்கலாம், அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் எல்லா லீடர்ஸும் கூப்பிடுறேன், ஒரு ஹாலில் வந்து கலந்துக்குங்க. வெறும் லீடர்ஸ் மட்டும் கூப்பிட்டாரு நினைக்காங்க, தங்க வயல் மக்களே கூப்பிடுறேன், வா நம்ம நிக்கலாம் அந்த கேட்ல. என்ன ரமேஷ், நிக்கலாம், போராட்டம் பண்ணலாம், வெளியே வரட்டும் பார்க்கலாம். அவன் பூட்டு நம்ம போடலாம். யார் நீ போட்டதுன்னு கேட்டாங்க, நான் போட்டேன் ஃபர்ஸ்ட் போட்டுன்னு சொல்லு. அப்புறம் வருஷம் நாங்க எல்லாம் போட்டோம்னு சொல்லு. போலீஸ்கார் என்ன போயிடுவாரு? துப்பாக்கி எடுத்தோன்னு சுட்டுருவாரா? எப்படி சுட்டுருவ? இதுக்கெல்லாம் பயப்படவே கூடாது.
பழைய ராஜேந்திரன் நான் மாறணும்னு நினைச்சா மறுபடியும் நான் மாறிடுவேன். மாறிட்டேன், என்னை அடக்க முடியாது. அது தேவையில்லை. என் மக்களுக்கு உபதேசம் இருக்கிற வரைக்கும் பண்ணணும். என் மக்களா திருந்தினாங்கன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு குருகுலத்துல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒரு குருகுலத்துல அந்த குரு கேட்கிறாரு, பாடம் சொல்லி கொடுக்குறாரு, குழந்தைகளும் கேள்வி கேட்கிறாரு. அதுல ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவன் எழுந்து, குருவை பூனைக்கு பல்லு எப்படி இருக்கும்னு கேட்டான். என்ன கேட்டான்? நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்ல வேண்டியத சொல்லுவில்ல. குரு, எனக்கு சொல்ல தெரியலப்பா, நாளைக்கு சொல்றேன்னா. எப்படி சொல்றாரு நாளைக்கு? மறுநாளைக்கு கேட்டவன, பூனைக்கு பல்லு கூரா இருக்குமோ மங்கி இருக்குமோ நம்மளே கேள்வி கேட்கிறாரு குரு. இவரை கேட்ட கேள்விக்கு இவரு நம்மள கேள்வி கேட்கிற, என்ன பதில் சொல்றது? பூனை தான் குட்டியை தூக்கும் போதோ அதோடைய பல்லு அது மேல படாத தூக்கின்னு போய் ஒரு இடத்துல வைக்கும். அதே பூனை ஒரு எலி வந்தாக்கா கட்சி துப்பிடும். நான் ராஜேந்தர் மாதிரி, அந்த பூனை மாதிரி உன்னை தூக்கின்னு போய் வைக்கிற இடத்துல வைக்குவேன். ஆணவம் அகமாவும் பண்ணா கட்சி துப்பிடுவேன். எதுக்கு நான் பயப்படுறது இல்லை. ஐயோ என் பொண்டாட்டி விதவே ஆயிடுவாள், என் பிள்ளைங்க அனாதி ஆயிடுமே. என் அக்கா தங்காச்சிங்க எல்லாருமே நான் செத்து போனா கூட அவங்க வாழ்க்கையில நிம்மதியா வாழற அளவுக்கு அவங்க என் குடும்பத்துக்கு நான் செய்து வச்சுக்கிறேன். நான் படிக்கிற காலத்திலயும் செய்தேன், வேலை செய்யற காலத்திலயும் செய்தேன். அரசியல் நான் சம்பாதிக்கல, அரசியல் என் மக்களுக்காக செலவு பண்ணுவேன். இதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. அந்த மாதிரி ரெண்டாவது அரங்குது இல்ல, பூனை அப்படி கவ்வி எடுத்துன்னு போய் வச்சிடும். கூறு பல்லு தானே அது. பூனை குட்டி அது கடிக்குமா? கடிக்காது. அதுக்கு இருக்கிற புத்தி கூட 7 அறிவு இருக்கிற 6 அறிவு இருக்கிற நம்மளுக்கு இல்லையே. ஆனா அதே எலி வச்சு நம்ம லப்பக்கன்னு ஓடி போய் பிடிக்கும், பீஸ் பீஸா கடிச்சு போட்டு. நீங்க அந்த மாதிரி பூனையை தேர்ந்தெடுக்கணும்னா சோத்துக்கு இல்லாத பூனையை தேடி பார்த்துட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் லூட்டி அடிச்சுன்னு போறதுல அம்மா அம்மா யாருக்குடா அம்மா? உங்களை எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன். இல்ல பெரியவங்க ஆசீர்வாதம் இருக்கணும். அவன் பெரிய குடிக்காரனா இருப்பான், வயசுல பெரியவங்க, அவன் ஆசீர்வாதம் எவனுக்கு போகணும். பெரிய இரும்பு தூடியா இருப்பான், பணக்காரனா இருப்பான், அவன் ஆசீர்வாதம் எவனுக்கு போகணும். உன் தாய் ஆசீர்வாதம் இருக்கணும். உன் தாய் நல்லவளோ கெட்டவளோ, ஐயோ என் புள்ள வாழணும்னு நினைக்கிற ஒருத்தி தான். கட்டின பொண்டாட்டி கூட நீங்க நல்லா இருக்குவா, எப்பங்க வருது அமௌண்ட்னு கேட்குவா. ஆனா தாய் கேட்க மாட்டான். இதுதான் வாழ்க்கை. இதை சிந்தனை செய்து பாருங்க. வாழ்க்கையில முன்னேறணும்னு சொன்னா தங்கவயல் மக்கள் அனைவரும் ஒன்று சேரணும். எப்படி சார் நம்ம எதிர்க்கிறது? பிஜேபி காரணம் 2 பேர், ஒருத்தன் ஓஎஸ்டி, ஒருத்தன் சிஎஸ்ஓ. என்ன பண்ணிடுவான்? என்ன பண்ணிடுவான் இந்த தங்கவயல் மக்களை? உனக்கு அந்த புரட்சிகர என்ன இருக்கணும் இல்ல? ஸ்ரீலங்காங்கிற தமிழனுக்கு இருந்துச்சே, உனக்கு ஏன் இல்ல? அவனோட கூட்டமானவனா சரி, அந்த புரட்சி என்ன வரணும், நம்ம சாதிச்சு காட்டணும். இந்த ஆபீஸ் இல்லைன்னா அவன் ஈத்து வீடு கட்டிக்கிறான், கூட கட்டிக்கிட்டோம், என்ன போச்சு? ஏன் அப்ப விட்டுது? இதை நீங்க சிந்திக்கணும் சார். அவன் கூப்பிட்டோன்னு பயந்துக்குன்னு, சார் என் பீஸ் கட்டிடுறேன், ஒரு அமௌண்ட் வச்சுக்க சார், அதுக்கு ஒரு புரோக்கர். இதெல்லாம் எனக்கு தெரியும் சார். அதனால எல்லாரும் ஒன்னா சேருங்க, நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். டேட்டை டிக்ளேர் பண்றேன், எஸ்பிக்கு நோட்டீஸ் கொடுக்குறேன். இந்த டேட்ல நான் அங்கே தர்ணா உட்கார போறேன், டிசி வர வரைக்கும் நான் ஏச்சிக்க மாட்டேன்னு சொல்றேன். அதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது சிஎஸ்ஓ. அவன் கொடுக்காத வரைக்கும் நான் ஏச்சிக்கவே மாட்டேன். இதுதான் உண்மை. இது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தங்கவயல் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக நான் இது சொல்றேன். இப்போ தயால் சொன்னார் பேசும்போதும், சில பேர் அவசரப்பட்டு பேசும்போது ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க அப்படின்னு. நான் சொசைட்டி டைரக்டர் இருந்தேன், குமார்மணி டைரக்டர் இருந்தாரு. டிசி கிட்ட எல்லாம் போய் கேட்டேன், டிசி முடியாதுன்ட்டு சொன்னாரு. சொன்னீங்களா? டிசிக்கு சொன்னவனே நான் தான். டிசிக்கு சொன்னவனே நான் தான். அதை முதல் அங்கிருந்து 5 மைன்ஸுக்கு 5 போடு. 5 மைன்ஸுக்கு அது ஏன் ஒரே இடத்துக்கு வராங்க? ஒரே கூட்டம், பேரல் பேரலாம் அங்க மிச்சாவது.
இவங்கள மட்டும் ஓட்ட விடல, நான் வேலாயுதவங்களை கூட ஓட்ட விட்டுவேன். ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து, குமாரமணி தயாரெல்லாம் சேர்ந்து பெரிய செயின், கை பிரேஸ்லெட்டு, மோந்திரம் எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. நான் வாங்க கேளு, என்கிட்ட ஏற்கனவே அதெல்லாம் இருக்குதுங்க, எனக்கு வானா போகும். யார் வாங்கணுன்றதுக்காக? மக்கள். அன்னைக்கு நான் வாங்கி வச்சிருந்தேன்னா இன்னைக்கு சவரம் விற்கிற விலையில எத்தனை லட்சம் போயிருக்கும்? அது எனக்கு தேவையா? ஒரு ஏழை வயிறு எரியக்கூடாது. என் மக்கள் நல்லா வாழணும். இன்னும் எவ்வளவு வருஷம் இதே சொல்ல முடியும்? 20 வருஷம் சொல்லிட்டேன், 20 வருஷமும் கேட்டுக்கிறீங்க, 20 வருஷமும் தோக்கடிச்சுன்னுக்கிறீங்க. அதனால இந்த முறை யாராவது தங்கவயல் மக்கள் அம்பேத்கர் என்ற பேர்ல யாராவது எம்எல்ஏ நிக்கிறதுக்கு தயாராகும். அடுத்த கேள்வி நீங்க என்ன சொல்லுவேன்? என்கிட்ட பணம் இல்லையா, போய் பிச்சை எடு. என்கிட்ட பணமாக்குது, எங்க அப்பனும் பிஜேஎம்எல் எம்ப்ளாயி தான், கோடி கோடியா மூட்டை கட்டி வச்சுட்டா போனாரு. இல்ல, என் உழைப்பெல்லாம் கொண்டாந்து உங்களுக்கு தானே கொட்டினேன். உங்ககிட்ட இருந்து நான் மோசம் பண்ணல, லேண்ட் அபகரிக்கல. என்ன பண்றது சார், நாங்கெல்லாம் போட்டோம், ஊர் சரியில்லை. இவன் யாரு போடாதவன், யார் சொல்றவன் போட, ஜனங்க சரியில்லையா, இனிமே இவன் யோகியமாக்குற மாதிரி. ஏன் நான் மற்றவங்க மேல போய் சொல்றேன்? நாங்க சரியில்லைன்னு சொல்ல வெக்கம். கொரமண்டல் டு மாறிக்கப்போம் ஓட்டு போட்டாவே 80,000 ஓட்டு சார். அதுல 20,000 வீணா ஆகட்டும், 60,000 ஓட்டு போடு. நீ அப்படி இல்லையே, என்ன பண்றது? பொண்ணு 3 பேருக்கும் காசு கொடுத்துட்டாங்க, சரி எஸ்ஆருக்கு ஒரு ஓட்டு போட்டுடலாம். அப்ப 2 ஓட்டு யாருக்கு போகுது? 3 ஓட்டு யாருக்கு போகுது? இப்ப நம்ம கேட்டா, உனக்கு தான் எப்ப போட்டேன், சத்தியம் போட்டது இன்னும் சத்தியம், மிச்சம் ஓட்டு யாருக்கு போச்சு? இதை என் தாய்மார்கள் சிந்திக்கணும். எம்மாடி, உன் வயிற்றுல பெற்ற 5 பிள்ளைகளுக்கும் ஒரு பிடி சோறு கொடுக்கணும். எம்மாடி, அவ தான் தாய். யார் சம்பாதிக்கிறானோ அவருக்கு சோறு போட்டு மற்ற பிள்ளைகளுக்கு கழுவி வச்சுட்டு நீ லேட்டா வந்தன்னு சொல்ல முடியாது. எந்த தாயும் சொல்ல மாட்டான். என் தங்கவயல் தாய்மாருக்கும் எனக்கு முன்ன 94ல இருந்தாங்கல்ல, அவங்க தாய்மார் தெய்வங்கள் அந்த பாட்டியில இருந்தவங்க. அவனை மறக்கவும் முடியாது, நினைக்கவும் முடியாது. அப்படியே பாடுபட்டவங்க அவங்க எல்லாம். இப்போ நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோ, நாய் என்னப்பா சொல்றோம்? நம்ம நாய் என்ன சொல்றோம்? ஐயா சொல்லுங்கள, சொல்றது கூட யோசிக்கிறீங்கள. நாயை என்ன சொல்றோம்? நன்றி உள்ள நாய் என்றோம். சரி, உண்மைதான். ஏன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டுல இல்லை ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுல அது வளர்ந்துச்சுன்னா கூட அவன் சோறு போடுறான், அவன் பின்னாடியே ஓடுது, அவன் அதை அன்பா கட்டி அணைக்கிறான், ஹேன்றான், அது வாலாட்டினே வீட்டுக்குள்ளவே சுத்தி நிற்குது இல்லையா? அதனால அது நன்றி உள்ள நாயன்றான். குதிரை நன்றி இல்லாததா? அலெக்சாண்டர் போர்க்காலத்தில் கீழே ஓடுறான், அது குதிரை ஓடி வந்து அவனை தூக்கி மேல போகுது. பாண்டிய மன்னன் சேர சோழ பாண்டியனுக்கு போர், சோழனுக்கு சேரனுக்கு பயங்கர போர். சேரன் உடம்பு சரியில்லை, எழுந்துக்க முடியல, நம்ம படம் தோக்குது. ஆனா ராணி சொல்றாங்க, உங்களால முடியாதுங்க, நீங்க போவாதீங்க, என்னால நடக்க முடியல, இருந்தாலும் நான் வரணும்னு வந்தேன். அந்த மாதிரி அந்த சோழனை சொல்றாங்க போவாதீங்கன்னு. என் கவசத்துக்கு மாற்றான், கவசத்தெல்லாம் மாற்றான். இதே சேரன் சோழன் வந்து போர்க்களத்துக்கு போகும்போதோ அந்த பட்டத்து யானை சும்மா முட்டி அப்படி போடும், முட்டி மேல கால வச்சு எகிரி உட்காடுறவன் அவனால எழுந்துக்க முடியல. என்ன பண்ணுச்சு அந்த யானை? அப்படியே தூக்கி அவனை மேல உட்கார வச்சு. சேரன் வரார், சேரன் வரார், சேரன் வரார். ஒரே போர்க்காலத்துல சேரன் தான் உடம்பு சரியில்லை தர, இந்த நேரம் தான் நம்ம போர் எடுத்தோம். எப்படி சேரன் வரார்? சேர பட்டத்து யானை வருது, அவ்வளவுதான். கூட இருந்தோம்னா தலைவரே வந்துட்டாரு, சேரனை வந்துட்டான், வெட்டி தலைவர் எல்லாரும் வெட்டிட்டோம். அவரை வெட்டல, அவர் அப்படியே சாஞ்சின்னு தான் இருந்தார். அந்த பேர் தங்கவயல் சார் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் தான் தமிழ் வேணுங்களுக்கு பேரு. நான் இல்லை, உங்களுடைய கஷ்டத்தை நீங்க அன்னைக்கு நினைக்குவீங்க, நீங்க நினைக்கும் போது நான் இருக்கணும் இல்லையே எனக்கு தெரியாது. அதுதான் விசுவாசம், அதுதான் நன்றி. கிளிக்கு நன்றி இல்லையா? யாருன்னா கிளி நன்றி உள்ளதுன்றாங்களா? அது கொடுத்தா வீட்டுல வந்து கிளி கிச்சி கிச்சி தான் கத்துது, குதிரை கொடுத்தா இருக்குது, யானை கொடுத்தா ஒன்றும் பாசமா தலை மேல இப்படி அடிக்குது. அது வீட்டுல வந்து உலகம் இருக்குமா? இந்த நாய் உலகம் இருந்தான், அதுக்கு தான் நன்றி உள்ள நாயின்னு. ஆனா இந்த நாய்க்கு சோறு போடு,
பக்கத்து நாய் வந்தாக்க கூடாது, டொல்லுன்னு குளிக்கும். போட்டு கவனிச்சு பாருங்க யாருன்னா. இன்னொரு நாய் வந்தா கூடாதுங்க, நன்றி உள்ள நாயாச்சு, கொடு அவனுக்கும் கொஞ்சம் கொடுக்காது. இதெல்லாம் சொல்லுக்கு அழகு, நடைமுறைக்கு அழகா இருக்குது என்று கூறி என் தங்கவயல் மக்கள் மறுபடியும் தங்கவயல் எழுந்துறாதீங்க. நீங்க எழுந்துட்டீங்கன்னாக்கா இதோட முடிச்சிடும் என்று கூறி என்னுடைய ஜெய்பீம் கருத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்பீம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். மாலை அணிவிப்பவர்கள் அணிவித்து எங்கள் வீட்டில் செய்துள்ள சிற்றுண்டியை உண்டு செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அது